வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/7/2025 திங்கட்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்குது. ஏன்னா வாரத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லோரும் இன்றைய நாள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு எழுந்திரிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து மேசத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பித்து உங்களுக்கு மீனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசிகள் இருக்குது, ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தன்மை, அதாவது நீங்கள் வந்து பக்கத்தில், அதாவது மேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதே மாதிரி இடவத்துக்கு பார்க்க முடியாது, இடவத்தில் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு மிதனத்தில் பார்க்க முடியாது. இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்தன்மை இல்லாமல் ஒவ்வொரு ராசியும் அமையாது இல்லையா? அது மாதிரி இப்போ மீனம்னா மீனத்துக்கு ஒரு தன்மை இருக்கும், கடகம்னா கடகத்துக்கு ஒரு தன்மை இருக்கும், சிம்மம்னா சிம்மத்துக்கு ஒரு தன்மை இருக்கும். சரிங்களா? இந்த லக்கணங்களில் பிறந்தாலும் இந்த ராசிகளில் பிறந்தாலும் இதனுடைய தாக்கம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப வேகமாக வேலை செய்யணும், அதாவது ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த மேசத்துக்கு. மேசம்னா ஆடு. சரிங்களா? ஆட்டினுடைய தலை தான் மேசம். மேசத்துக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால ஆடு வந்து நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இடச்சி வைக்க முடியாது. ஆட்டெல்லாம் தூங்குற டைமில் மட்டும்தான் இருக்கும், மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓடிட்டே தான் இருக்கும், ஆடு மேய்ச்சல்லே இருக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் ஒவ்வொரு ராசியுடைய தன்மைங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு உண்டான குணங்கள் தான் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிநாதனுடைய மனமாக இருக்கும். இப்போ நீங்கள் கடகத்தில் பிறந்தீங்கன்னா கடகத்தில் ஒரு மாதிரி இருக்கும், சிம்மத்தில் பிறந்தீங்கன்னா சிம்மத்தில் ஒரு மாதிரியான கேரக்டர் இருக்கும், அதே மாதிரி தனுசில் பிறந்தீங்கன்னா தனுசில் ஒரு மாதிரி கேரக்டர் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தன்மைங்கிறது இருக்கும். அதனால தான் இதை வந்து 12 ராசியாக பிரித்தாங்க, 12 பாவமாக பிரித்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா 12 பாவத்துக்கும் தனித்தனியான செயல்பாடுகள், தனித்தனியான சிஸ்டமேட்டிக்கு, தனித்தனியான குணநலன்கள் இருக்கும். அதுதான் வந்து இந்த 12 ராசியோட சிறப்பு. சரிங்களா? ஒரு ராசி மாதிரி இன்னொரு ராசி இருக்கவே இருக்காது, அது மாற்றமே கிடையாது, இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனித்தனிமை இருக்கும், அது மாற்றமே இல்லை. சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு ராசியில் பிறந்த உங்களுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ இவங்க மேசம் மாதிரி இடப்பம் கிடையாது, இடப்பம் மாதிரி மிதுனம் கிடையாது, மிதுனம் மாதிரி கடகம் கிடையாது, கடகம் மாதிரி சிம்மம் கிடையாது, சிம்மம் மாதிரி தனுசு கிடையாது, தனுசு மாதிரி துலாம் கிடையாது, துலாம் மாதிரி விருச்சகம் கிடையாது, விருச்சகம் மாதிரி தனுசு கிடையாது, தனுசு மாதிரி மகரம் கிடையாது, மகரம் மாதிரி கும்பம் கிடையாது, கும்பம் மாதிரி உங்களுக்கு மீனம் கிடையாது. இதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரியான அதிபதிகள் இருந்தாலும் அது மாறத்தான் செய்யும், மாறித்தான் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்குது. இது ஒவ்வொன்று வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி, அடுத்து வந்து நில ராசி, அதுக்கடுத்து வந்து காற்று ராசி, அதுக்கப்புறம் வந்து நீர் ராசி அப்படின்னு ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அப்படி பிரியும் போது உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறு தத்துவம் தான் வரும். சரிங்களா? மாறி வராது. அதே மாதிரி அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நுணுக்கங்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேசத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் அடர் சிவப்பு, கையிருப்புகள் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி தேவைகள் நிறைவேறும் நாளாகவும், அதே மாதிரி சோர்வுகள் விலகும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேச ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும். மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வந்து அடர் சிவப்பு, கையிருப்புகள் மேலாகும் நாளாகவும் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 4-1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை, தாமதங்கள் விலகும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், அதே மாதிரி கவனம் பிறக்கும் நாளாகவும் இருக்கும். சரிங்களா? கவலைகள் கொஞ்சம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பிறக்கும் நாளாகவும், கொஞ்சம் ஏதாவது விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தாமதங்கள்லாம் இருந்தாலும் கூட விலகிடும். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் தான். அதே மாதிரி 6-2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் வந்து இஷ்ட தெய்வ குல தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருது அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் வருதுன்னா அவனுடைய குலதெய்வ வழிபாடை விட்டுட்டான் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவனோட வாழ்க்கையில் கஷ்டம் வரும். என்ன காரணம் அப்படின்னா குலதெய்வங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுடைய ராசி ரீதியாகவும் சரி, ஜாதக ரீதியாகவும் அதை இன்டிமேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். குலதெய்வங்கிறது ஜாதக ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கடைபிடிக்க மறந்துடாதீங்க. அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு, ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவும், அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? ஒரு சில விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்காலும் ஒரு சில விஷயங்கள் ஆர்வம் குறையத்தான் செய்யும். சரிங்களா? அதே மாதிரி ஒன்றில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒன்று இன்ட்ரெஸ்ட் வந்தால் இன்னொன்றில் இன்ட்ரெஸ்ட் போகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு துறையில் நீங்கள் இருக்கீங்க, அடுத்த துறை உங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா இன்னொரு துறையில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கம்மியாகி அடுத்த துறையில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகமாகுன்னு தான் அர்த்தம். இப்போ அதான் இப்போ எனக்கு இந்த தொழில் பிடிக்கலைங்க, எனக்கு வேறு தொழிலுக்கு போகிறேன்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாயிருச்சு, அடுத்த தொழில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்று இருக்குது, இன்னொன்று இல்லை, அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு பாலிசி. சரிங்களா? அதே மாதிரி மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 8+9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம்
இளம் பச்சை. விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகும். திருப்திகரமான நாளாகும். அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆனால் மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் விவேகத்துடன் செயல்படுறதுக்கும் திருப்திகரமான நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும். என்ன கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசி நிறம் இளம் பச்சை. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6+2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பரு. அடுத்து சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா? வாய்ப்புகள் உண்டான நாளாகும். அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் உயரும் நாளாகும். லாபகரமான நாளாகும். அதே மாதிரி கவலைகள் குறையும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. லாபம் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கையிருப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி இஷ்டதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் இளஞ்சிவப்பு. அதே மாதிரி 4, 6 அப்படிங்கிறது 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? தடுமாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும். சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லாயிருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து முன்னேற்றமான நாளாக இருந்தாலும் ஆவரேஜான ஒரு நாளாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாளை தொடங்கும் போது இன்னும் கூட இந்த பாதிப்புகள்லேருந்து கம்மி பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 9+4ங்கிறது உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்கும். சரிங்களா? நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசி நிறம் சிவப்பு. சரிங்களா? அதே மாதிரி அடுத்து துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. அதாவது இன்றைக்கி வந்து நிறைய பேர்த்துக்கு சிவப்பு தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் நாளாகும். அதே மாதிரி பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகும். கொஞ்சம் பொறுமையோடு நீங்கள் செயல்பாடுகளில் செய்யும்போது இன்னும் கூட ஒரு துரிதமான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் சாம்பல். புத்துணர்ச்சி பிறக்கும் நாளாகும். அதே மாதிரி வசதிகள் அதிகரிக்கும் நாளாகவும் சேமிப்புகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதில் வசதியாக நல்லா மாறிடும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் கூட ஒரு படி மேலே நிலைக்கு வரக்கான வாய்ப்புகள் இந்த இதில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த நாளில். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 8+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பச்சை. நெருக்கடிகள் மறையும் நாளாகவும் லாபங்கள் மேம்படும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. முன்னேற்றங்கள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பச்சை. சரிங்களா? இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. லாபங்களில் மேம்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் தொடங்குறதுலையும் உங்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பாக இருக்கும். ஏதாவது தொடங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. சரிங்களா? அதில் மாற்றம் இல்லை. அதே மாதிரி 6-2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு, ராசியா நிறம் பச்சை. நெருக்கங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் மஞ்சள். தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகும். அதே மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகும். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகும். வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. புதுசாக ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறக்கும் இந்த நாளில் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு. தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாக இருக்குது மெயினாக. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 5-9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 5+9ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர். அடுத்து கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பத்துக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை. சரிங்களா? முடிவுகள் பிறக்கும் நாளாகும். அதே மாதிரி ஆலோசனைகள் பிறக்கும் நாளாகும். கையிருப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கையிருப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்றைய நாள் சொந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்த வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய விஷயத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்குது. ஒரு இஷ்டதெய்வ குல வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை. சரிங்களா? அதே மாதிரி 7+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு 7-3ங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். செலவுகள் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து மந்த நிலை நீங்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அதாவது மந்த நிலை நீங்கும்னா உங்களுக்கு இந்த அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்க காலங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அது சரியாக போயிடும். சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை அனுபவிச்சா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் இல்லையா. 7.5 சனிங்கிறது நமக்கு மட்டும்தான் வருதானா? இல்லை, 12 ராசிக்கும் வருது. உலகத்தில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் இது 7.5 சனிங்கிறது வரதான் செய்யும். இது வராமல் இருக்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம்.
எல்லாருக்கும் மாதிரி தான் உங்களுக்கு மட்டும் தனியாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அது மாதிரி எல்லாருக்கும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அஷ்டம சனி காலங்களில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா கஷ்டப்படுறேன்னா அடுத்த சனி பகவான் விலகுனதுக்கப்புறம் நல்லா இருக்க போகிறேன், அவ்வளோதானே, வேறு ஒன்றுமே இல்லைல்ல. சரிங்களா? அந்த காலகட்டம் நமக்கு ஒரு அனுபவமும் கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 9+2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும்.